இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை போலீசார் 2020ஆம் ஆண்டு விசாரணைக்கு அழைத்து சென்று விடிய விடிய தாக்கியதில் இருவரும் இறந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐக்கள், தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் 5 பேர் ஆகிய 9 போலீசாருக்கும் மதுரை மாவட்ட கோர்ட் மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பு குறித்து ஜெயராஜின் மகள் கூறும்போது, எங்களுக்கான நீதியை கோர்ட் வழங்கியிருக்கிறது என்றார். 2020 வருடம் விசாரணைங்கிற பேர்ல எங்க அப்பாவும் என் தம்பிய அழைச்சிட்டு போய் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்ட 6 வருடங்கள் ஆகுது. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லித்துக்கிறேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இது கேஸ் நடத்தினதை இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே. சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு, எல்லாருடைய சப்போர்ட்டும். மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்ட மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இதுக்கு போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க நம்புறோம். இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். தீர்ப்புல அஜித் குமார் வழக்கே சொல்லிருக்காரு. கடைசியா ஜெயராஜ் பண்ணி சொன்னாங்க, அஜித் குமார் இறந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. அதை பத்தி அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது, இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்க கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பி சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னு நாங்க நம்புறோம். நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க, நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம், அதுக்கான நீதி எங்களுக்கு நீதித்துறைக்கு ரொம்ப நன்றி. சரி, உயிரே போச்சு சார். எப்படி என் உயிர் எனக்கு என்ன இருந்தாலும் வரப்போறது இல்லை. நாம நினைக்கிறதே இன்னொரு குடும்பம் எங்களை போல வரக்கூடாது, ஒரு சாதாரண மக்களுக்கு இதே போல இன்னொரு துன்பம் வரக்கூடாதுன்னு தான்.